அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். அருமை தமிழ் சொந்தங்களே, இன்று பரவலாக பேசப்படும் ஒரு செய்தி என்னவெனில், கூட்டணி ஆட்சி தத்துவம் என்பது தமிழக அரசியலில் சாத்தியமில்லை என்பது. இதனை திமுகவும் சரி அதிமுகவும் சரி இருவருமே கொள்கை அளவில் நிலைநிறுத்தி வருகிறார்கள். ஆட்சியில் யாருக்கும் பங்கு கொடுக்கக்கூடாது, தான் ஒருவர் மட்டுமே, தன் கட்சி மட்டுமே அந்த நலனை அனுபவிக்க வேண்டும், அந்த கொள்ளையை நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு மாபெரும் திட்டத்தோடு இருவரும் அந்த விஷயத்தில் கூட்டணி அமைத்து, திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்து வேறு கட்சிகளுக்கு வளர்வதற்கு இடம் கொடுக்கவே கூடாது என்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணத்தில், நாடு முன்னேற்றம் அடையக்கூடாது என்ற ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தில் இந்த இரண்டு கட்சிகளும் நடைபோட்டு கொண்டிருக்கின்றன. அதற்காக அவர்கள் கூட்டணியும் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாடறிந்த உண்மை. இருவரும் தயாராக இல்லை. கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையில் இடம் வழங்குவதற்கு இரண்டு கட்சிகளும் தயாராக இல்லை. அப்படி என்றால் என்ன காரணம்? இவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு நலன் செய்ய பிறந்தவர்களா, நல்லது செய்ய பிறந்தவர்களா? ஏனைய கட்சிகளுக்கு அந்த உரிமை இல்லையா? அவர்கள் செய்ய மாட்டார்களா? அவர்கள் என்ன பாவிகளா? அவர்கள் என்ன துரோகிகளா? எந்த வகையில் நீங்கள் சேர்க்கிறீர்கள்? உங்களை விடவும், உங்கள் இரு கட்சிகளை விடவும் மிகவும் நாகரீகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள், மக்கள் நலன் காக்க பாடுபடுபவர்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எனவே அவர்களுக்கு கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுப்பதில் நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் நீங்கள் காட்டுவதெனில் அல்லது கூடாது என மறுப்பது எனில், உங்களுக்கு நீங்கள் ஒருவரே தப்பு செய்ய வேண்டும், தவறு செய்ய வேண்டும், தப்பு செய்வதை வேறு யாரும் தட்டி கேட்கக்கூடாது என்ற நோக்கத்தில், என்ற கெட்ட எண்ணத்தில் நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு, சிறிய கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கக்கூடாது என்று திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறீர்கள். இதை நீங்கள் சொல்ல வருகின்ற வேளையில், கேரளாவில் சாத்தியமெனில் ஏன் இங்கு சாத்தியமில்லை? மத்தியில் சாத்தியமெனில் ஏன் இங்கு சாத்தியமில்லை? அது என்ன உங்களுக்கு அப்படி ஒரு குணம்? எங்களால் மட்டும்தான் முடியும், உங்களால் மட்டும்தான் களவெடுக்க முடியும், உங்களால் மட்டும்தான் கொள்ளையடிக்க முடியும், கொள்ளையடித்து வெளி நாடுகளில் அதை முதலீடு செய்வதற்கும், வெளி மாநிலங்களில் முதலீடு செய்வதற்கும், இந்த வேலைகளை செய்வதற்கு திமுக அதிமுகவை விட்டால் வேறு கட்சிகள் இல்லை. வேறு கட்சிகள் அதை செய்வதற்கு தயாராகவும் இல்லை. ஏன் இவர்களை கூட்டணி சேர்த்தால் இவர்களது கருத்து உங்களுக்கு மாறுபட்ட கருத்தாக அமைந்து விடுமா? அமைந்தால்தான் என்ன? மாறுபட்ட கருத்தாக அமைந்தால் மக்கள் நல கருத்தாகத்தானே இருக்கும். அதுதானே உண்மையான மக்களாட்சி தத்துவம். மக்களாட்சி தத்துவம் என்பது என்ன? ஏன் நான் இன்னொரு விஷயத்தை கேட்கிறேன். வேறு நாடுகளில் இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கடி நிலைகள் ஏற்படும் பொழுது தேசிய அரசு அமைவதை கேள்விப்பட்டிருக்கலாம் பொதுமக்கள். அருமை நண்பர்களை, அருமை தமிழ் சொந்தங்களை, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எதற்காக? அங்கே என்ன ஜனநாயகம் இல்லை என்று அர்த்தமா? அதற்கு இல்லை. ஜனநாயகத்தில் ஒரு நடைமுறை தான் தேசிய அரசு என்பது. மக்கள் நலன் காக்க தேசிய அரசு நிர்மாணிக்கப்படுகிறது. நீங்கள் அப்படி அமைக்க சொல்லி நான் சொல்லவில்லை. இவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், சிறிய கட்சிகளுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். அந்த அடிப்படையில் நீங்கள் கேரளாவை பின்பற்றி, ஏன் கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி அரசும் அமைந்திருக்கிறது, கம்யூனிஸ்ட் கூட்டணி அரசும் அமைந்து வருகிறது. இரண்டு அரசுகளுமே மிகவும் திறமையாக நம்பூதிரிபாடு காலத்தில் இருந்தே வந்து கொண்டுதானே இருக்கிறது. இன்று வரை என்ன நடந்துவிட்டது? அங்கே என்ன தப்பு நடந்துவிட்டது? இன்னும் சொல்ல போனால் ஊழல் என்பது அங்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கு ஆட்சி, நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? கொள்கையில் மாறுபடலாம், சில தவறுகள் நடக்கலாம், அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஊழல் என்பது அங்கு இருக்கிறதா? இல்லை. எந்த கட்சி வந்தாலும், காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் சரி, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி வந்தாலும் சரி,
கம்யூனிஸ்ட் கூட்டணி ஆட்சி வந்தாலும் சரி, அங்கே எந்த தவறும் நடப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கும் வர வேண்டும் என்பதுதானே நமது நோக்கம். அதற்கு உங்களுக்கு ஏது தயக்கம்? நீங்கள் அடிக்கின்ற உங்கள் கொள்ளைகளை உங்களை யாரும் தட்டி கேட்கக்கூடாது என்பதுதான் அதனுடைய உள்நோக்கம். எனவே எனது அருமை தமிழ் சொந்தங்களே, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில், விரைவில் வரவிருக்கின்ற 2 மாதங்களில் வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்துங்கள். தம்பி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்குகளை தாருங்கள். அவர்களை ஒரு முறை மேடையேற்றி பாருங்கள். அவர் கூட்டணி ஆட்சி தத்துவத்தை ஆதரிக்கிறார். அப்படி எனில் நிச்சயமாக ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை வழங்குவார் என்று உங்களுக்கு தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் வருவேன். நன்றி, வணக்கம்.